ரகு ரகு அனு அழுகுறாப்ல, என்னன்னு கேளு. இப்படி ஏன் அமைதியா வாரா? அவ உன்னை நம்பி தானே வந்திருக்கா, இப்படி அலை வச்சு கூட்டிட்டு போற? சும்மா இரு பிரியா, எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா வந்துட்டா அங்கிருந்து. யாமலே இப்படி சத்தம் போடுற? அந்த பிள்ளை உன்னை நம்பி தானே வந்துச்சு. வரும்போது எவ்வளவு சந்தோஷமா வந்தீங்க, இப்ப போகும்போது எதுக்குள்ள இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீடு வந்துடும்ல ரகு, அதுக்குள்ள பேசி சமாதானம் ஆயிரு. சொல்றதை கேளுல ரகு. உனக்கு என்ன இப்போ? உன் வீட்டுக்கு முதல்ல போனோமா, ஃபர்ஸ்டா கூட்டிட்டு போயிட்டு வீடுற விடு. பிரியா, எனக்காண்டி யாரும் பேச வேண்டாம். அனு, நீங்க எதை கவலைப்படாதீங்க. அவன் அப்படிதான் அடிக்கடிக்கு மெண்டல் கீர்க்கு பிடிச்சிடான் அவனுக்கு. அவன் ஒரு கோக்கலை, சரிங்களா? அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கை இப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். யாரும் என்ன பிடிக்காம ஒன்னும் கல்யாணம் பண்ண வேண்டாம். இங்க பாரு பிரியா, தேவையில்லாம பேச வேண்டாம்னு சொல்லு. ரகு சும்மா இருல, யாழ இப்படி சத்தம் போடுற? அந்த பிள்ளை எவ்வளவு ஆசையா உன் கூட வந்துச்சு. ரகு, உன்கிட்டதான் பேசுறேன். பின்ன என்ன பிரியா, சொல்லு. என்னெல்லாம் பிரச்சனை உனக்கு, அதையாச்சும் சொல்லு. துணி எடுக்கும் போது ஒருத்தனை பாத்துமே, அவன் தான் பிரச்சனை எனக்கு, போதுமா? அது என்னோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டோ என்னமோ, எதுக்கு அவனை போயிட்டு கட்டி பிடிச்சு கையெல்லாம் குலுக்கணும்? எனக்கு அது பிடிக்கல. அத சொன்னதுக்கு இவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றா. சரி, அதோட முடிஞ்சுட்டா. நம்பர் கேட்டா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே, இவ எதுக்கு நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு வரா? யாவ்ல ரகு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா நீ. உனக்கு வந்தாதான் தெரியும். முத்துமாரி வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு சொன்னதுக்கே உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு. இவ பேசவே செய்யறா, அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? ரகு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாதல ரகு. சரி, அது கூட ஓகே. சரி, ஏதோ ஃப்ரெண்டு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க, ஓகே விட்டுறேன். உன் கல்யாணத்துக்கு எதுக்கு அவனை கூப்பிடணும் சொல்லு? வாயை திறந்து பேசுறாளா? இவ்வளவு நேரம் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கனே. அனு, என்னாச்சு அனு? ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. அவன் ஒண்ணும் மத்தவங்க மாதிரி இல்ல, பாதிலே விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம போறதுக்கு. அவனுக்கு அடுத்த மாசம் என்கேஜ்மெண்ட் அவங்க அத்தை பொண்ணு கூட. அதை சொல்றதுக்கு தான் அவன் போன் நம்பர் கேட்டிருக்கான். அதனாலதான் அவனுக்கு நான் கை கொடுத்துட்டு வந்தேன். அவன் எனக்கு அண்ணன் மாதிரிதான். நம்மதான் தப்பா நினைச்சிட்டோமோ? ரகு, இப்ப புரிஞ்சுச்சா? சரி, நீ தள்ளி போ, நான் பேசிக்கிறேன். ஆமால, உனக்கு என்ன நடுவுல தூது புறாவா? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா மட்டும் நீ என்ன யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அமைதியா போடிட்டு சொல்லிட்டேன். வீடு வர வரைக்கும் இங்கதான் இருப்பேன். நீயுமா யாம் இப்படி பண்றா? பின்ன என்னல, அந்த பிள்ளைய பத்தி ஏன் இப்படி நீ பாடா படுத்திக்கிட்டு இருக்கா? யாரு? நானு? ஆமா, நீ மட்டும் உன் ஃப்ரெண்டு கிட்ட டாக்டர் கிட்ட யார்கிட்டயுமே பேச மாட்டியோ ஹாஸ்பிட்டல்ல பொண்ணுங்க கிட்ட? சொல்லி உன் கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு தானே செய்வ நீ. அப்ப நாங்க பாக்க தானே போறோம். ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாதுங்கிறியா? யா இல்ல அவளை தூக்கிட்டா போயிருவாங்க? இல்ல, அது வந்து சி வாய மூடு. பிரியா, ஓவரா பேசாத. நீதான் அப்படி நடந்துக்கிற முதல்ல. அனு, நீங்க அழுகாதீங்க. நான் தான் சொன்னல ஆரம்பிண்டேன்னு சொல்லி அப்படித்தான் பண்ணுவான் அடிக்கடிக்கு. அப்பப்ப கிறுக்கு பிடிச்சிரும் அவனுக்கு, சரிங்களா? நீங்க அழுகாதீங்க அனு, எனக்காண்டி. அனு, வீடு வர கிட்ட வரப்போதானு? இல்லன்னா நான் வேணா உங்க வீடு வரைக்கும் வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். அதானே, நான் இருந்தா அவகிட்ட பேச முடியாது. ஏதாச்சும் நான் நொய்யின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு போயிடணும், அதானடா? என்னமா தாயும் பிரச்சனை? ஒழுங்கு மதியா அவகிட்ட சாரி கேளு. அனு, அனு இவ்ளோ கூப்பிட திரும்பி பார்க்கல பத்தியா? அது எப்படிடே நீ இவ்வளவு பேச்சு பேசுவேன்? நாங்க கேட்டுட்டு உங்ககிட்ட உடனே நீங்க அனுன்னு சொல்லுங்க அத்தான் அத்தான் என்ன தான் அப்படின்னு ஓடி வரணுமோ? ஆளை பாரு ஆளை. ஒழுங்கு மரியாதை சாரி கேளு. ஏன் லூசி, அதுக்கு தான் கூப்பிடுற. அவ எங்க திரும்பி பாக்கா? இனி ஒரு வாரத்துக்கு போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவா. நாளா இருந்தான்னு வச்சுக்கோ, கல்ல தூக்கி போட்டு கொன்னுருவேன். அவளா இருந்தா சுவிட்ச் ஆஃப் தான் பண்றா. ஆமா எம்மா தாயே, நீ அவளுக்கு சொல்லி எல்லாம் தராதமா, அமைதியா இருமா. சரி சரி, அவளா பண்ணாத. சரி, வண்டியை நிறுத்து, நான் அப்படியே இறங்கிக்கிறேன். சரி. அனு, சொல்லுங்க பிரியா. சரி, நான் போயிட்டு வரேன், சரியா? நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நாளைக்கு மெகந்திலாம் வைக்கிறாங்க, நலங்கெல்லாம் வைக்கிறாங்க, வாங்க சரியா? முத்து மாரிக்கா நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்க போனோம், நேரம் இருந்தா வாரேன். சரி, அழுகாதீங்க. கண்ணை தொடங்க. சரி, போயிட்டு வரேன், சரியா? ரகு, என்ன இங்கே இறக்கி விட்டுருங்க, நான் இப்படியே போய்க்கிறேன். அனு, என் மேல கோவமா இருக்கியா? யாரு மேலயும் நான் கோவமா இல்ல. என்ன புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நான் கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் ஆக போறது இல்ல. அனு, என்ன மன்னிச்சிரு. உங்களுக்கு எப்படியே தெரியல, எனக்கு இப்போ எப்பவுமே நீங்க மட்டும்தான். உங்களை வச்சு பார்த்த இடத்துல நான் வேற ஒருத்தரை வைப்பேன். நீங்க எப்படி என்ன நினைச்சீங்க? அனுமா, அப்படி நினைக்கலமா. இப்ப இருக்க பசங்களை நம்ப முடியல, அதனாலதான். அதுக்காண்டி நீங்க என்ன சந்தேகப்படுவீங்களா? அனு, இங்க வா. நீங்க தானே சொன்னீங்க என் கூட எல்லாத்துலயும் இருப்பேன்னு சொல்லி. கஷ்டம் நஷ்டம் என்ன நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னீங்களா? இப்ப ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க என்ன பிடிக்காமலாம் நீங்க கல்யாணம் பண்ண வேண்டாம். அனுமா, நான் அந்த இடத்துல சொல்லலாமா? சரி, நான் ஒரு ஹோட்டல் நிறுத்துறேன், சாப்பிட்டு போமா? வேண்டாம், எனக்கு ஒன்னும் தேவையில்லை. கோவமா இருக்கியோ? இல்ல. எனக்கு நீ அழுத பிடிக்காதுலம்மா, அழுகாதுமா. அப்படிதான் பண்ணுவேன். என் செல்லம்ல அழுக்கூடாது. நான் அப்படிதான் பண்ணுவேன். அனுமா,
என்ன? லவ் யூ. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏமா? சிரிக்காதீங்க. சரி சாரி. வெவே வெவே. நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? என் அணுவலுக்கு நானே காரணமாயிட்டேனா, அதான் எனக்கு சோகமா இருக்கு, மனசே கஷ்டமா இருக்கு. அனு, இங்க ஒரு ஹோட்டல் நிறுத்துறேன், சாப்பிட்டு போமா? எதுவுமே வேண்டாம், உங்க கூட இருந்தாலே போதும். அப்படியா? ஆமா. என்ன அவ்வளவு பிடிக்குமோ அனுக்கு? அனுக்கு ராகுவை மட்டும்தான் பிடிக்கும் எப்பவுமே. ஆமா, அந்த பையனை உனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்னை ஏமாத்தினீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் காலேஜுக்கு வராம நின்றுட்டேன். அதுக்கப்புறமா அவங்க தான் வந்து என்ன காலேஜுக்கு கூட்டிட்டு போவாங்க. எங்க அம்மையோட சொந்தக்காரங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் நல்லா பழக ஆரம்பிச்சோம். ஆனா அந்த மாதிரி தான் பார்த்துப்பாங்க. எங்க அப்பா என்னை எப்படி எல்லாம் பார்த்துப்பாரு அந்த மாதிரி. சாரிமா. ஏன் சாரி சொல்றீங்க? பரவாயில்ல. உங்களுக்கு நான் வேற ஒருத்தங்கிட்ட பேசினா பிடிக்க மாட்டேங்க அதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. பொய் சொல்றீங்க, எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட பேசும்போதே உனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி கார்த்தி கேட்கும் போது நீங்க அவ்வளவு கோவமா அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்களா? நான் கார்த்தி என்ன வெளியே கூட்டிட்டு வரேன்னு சொன்னேனே, அதெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னீங்க தானே? இவ்வளோ நோட் பண்ணியிருக்க. என்ன வேணுக்குன்னே தானே என்ன வெறுப்பேத்திருக்க நீ? நானும் பாரு, பிரியா கல்யாணத்துல எத்தனை பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அப்ப நானும் வேணுக்குன்னு உன்னை என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு, எத்தனை பேர்கிட்ட பேசுறேன்னு பாரு, அப்ப தெரியும். எம்ம தாயே, சும்மா தான் சொன்னோம்மா, இந்த சைடு திரும்பி. எனக்கு அணு மட்டும்தான் எப்பவுமே, சரியா? உண்மையாவே சொல்றீங்க? ஆமா. சரி அனு, வீட்டுக்கு போயிட்டு போவோம், சரியா? ஐயோ வேண்டாம். ஏமா? இல்ல, அங்க உங்க அம்மா எல்லாம் இருப்பாங்களா அதான். அம்மா இன்னைக்கு நல்லா தானே பேசுனாங்க உங்ககிட்ட? ஆமா, இருந்தாலும் பயமா இருக்கும்ல. பாட்டி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, என்னன்னு தெரியல. போயிட்டு பாட்டிக்கிட்ட பேசிட்டு அம்மாவும் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அம்மா கிட்டயும் பேசிட்டு போவோம், சரியா? சரி. நீங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகவே மாட்டீங்களா? எப்பவுமே என் கூடயே சுத்திக்கிட்டே இருக்கீங்க. நான் போன் பேசும்போதெல்லாம் எப்பவுமே பிஸியாவே இருக்க மாட்டீங்க. எப்பவுமே என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. நல்லதான். உன்கிட்ட பேசணும்னு சொல்லிதான் நான் எல்லாத்தையுமே ஷெட்யூல் படி மாத்தி வச்சிருக்கேன். நைட்டு வேலைக்கு போயிட்டு காலையில உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னை பத்தி இப்படி கேக்குற? சும்மா கேட்டேன். நீங்க எப்ப வந்தாலும் என்கிட்டயும் பேசிட்டே இருக்கீங்களா? வேலை செஞ்ச மாதிரியே தெரியலையா? அப்ப பிரியா சொன்னால அதனாலதான் கேட்டேன். சரி சரி. நான் இன்னைக்கு வேற ஒரு பிளான்ல இருந்தேன். அனு மொத்த பிளானே சொதுப்பிட்டான். என்ன பிளான் சொல்லுங்க. அது இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு வெளியே வா, அப்ப தெரியும். ஐயா, நானும் வரமாட்டேன். ஏற்கனவே வீட்டுல ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிருப்பாங்க முத்து மாதிரி கல்யாணத்துக்கு. அப்புறம் நீங்களும் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 பேரும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. நீங்க வராதீங்க சரியா? இனிமே அங்கெல்லாம் ஏன்? என் பொண்ணு பார்க்க நான் வரேன், ஏன் வரக்கூடாது? இப்ப மட்டும் வராதீங்க. சரிம்மா தாயே, வரல. ஏங்க, நம்ம ரகு கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணணும் என்னங்க? நம்ம வீட்டுல கடைசி பார்த்தீங்களா? எங்க ரகுக்கு அப்புறம் வேற யாருமே இல்லைல்ல. நல்லா பெருசா எடுத்து பண்ணணுங்க, சரியா? பொண்ணு வீட்டுல வசதி இல்லை அப்படின்னு சொன்னா கூட நம்ம பெருசா எடுத்து நம்ம செலவுல எல்லாத்தையும் பண்ணுவோம். சரிம்மா. வாமா ரேஷ்மா வா. என்னம்மா, என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பிரியா கல்யாணத்தை பத்தியா? இல்லம்மா, ரகுக்கு தான் கடைசியா பத்தி அவனுக்கு கல்யாணம் நம்ம குடும்பத்துல. அதான் சரி, அவனுக்கு நல்ல பெருசா எடுத்து பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எம்மா, என்னால நம்பவே முடியலம்மா. நீ ஏன் இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லி. ஏமாக்கா? இல்லம்மா, நேத்து வரைக்கும் அந்த பிள்ளையை பார்த்தாலே உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றியா? அதுதான். ஏமாக்கா, எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கணுமா என்ன? மனுஷங்க குணமே நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும், சரியா? அம்மையும் அப்படிதான், பாட்டியும் அப்பாவும் எடுத்து சொன்னாங்க இதுதான் அப்படின்னு சொல்லி. சரி, பிள்ளைக்காண்டி மாறிக்க வேண்டியதுதான், மாறியாச்சு. வேற என்ன பண்ண? தாச்சாயினி, உன்னை பார்க்கும்போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு தாச்சாயினி. ஏங்க, அப்ப இத்தனை நாள் என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதோ? அப்படி இல்லம்மா, இத்தனை நாள் அந்த பிள்ளையை பார்த்து எதேதோ சொன்னால வார்த்தையெல்லாம், அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நீயே நல்ல விதமா பேசும்போது சந்தோஷமா இருக்காதான். அதேதாங்க உங்களுக்கும் சொல்றேன். மனுஷங்க குணமே அப்படித்தானே, மாறி மாறி யோசிக்கிட்டு இருக்கோம். அதை போட்டு எதுக்கு பேசிக்கிட்டு பல செவிடுங்க. எடி பிள்ளைங்க பாட்டி கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி. ரேஷ்மா, அந்த நகையெல்லாம் பீரோல இருக்கும், போய் அதை எடுத்துட்டு வா. ஏமா எனக்கா? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்லா. நீ கொடுத்ததே போதும், அதிகமா தானே இருக்கு என்கிட்டயே. உனக்கு இல்லம்மா, ரகு பண்டாட்டிக்கு. அவளை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன், அவளுக்கு நகை கொடுப்போன்னு சொல்லி. என்ன பிரியா கல்யாணத்துக்கு போட்டுட்டு வர சொல்லலாம்னு சொல்லி இருக்கம்மா. எம்மா, ரொம்ப அதிசயமா இருக்குமா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா. வினோதமா இருக்கு. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. யாண்டி? ரேஷ்மா, அமைதியா இரு, போ. சரி. தாச்சாயினி, நீ ஏன் இப்படிலாம் சொல்றா?
ஆமாங்க. அவங்க எப்படின்னு தெரியலலாங்க. நகை இருக்கும் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நம்ம வீட்டு மருமவ நல்லா கழுத்து நிறைய நகை போட்டு வந்திருந்தீங்கன்னா தான் நம்மளுக்கு மரியாதை. என்ன சொல்றீங்க? அதான் சரி ரகுவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். ரகு இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க கொடுக்க தான் போயிருக்கான். அப்படியே கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன சொல்றீங்க? கொடுத்து விடவா? தாட்சாயினி, உன்னை நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நேத்து வரைக்கும் இப்படி அப்படின்னுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இப்படி தலைகீழா இருக்கு. எனக்கு கனவா நினவானே புரியல. எல்லாம் நிஜம்தாண்டே. முதல்ல நீ நம்பு என் மருமவள. அத்தே வாங்க. கரெக்டா சொன்ன மருமவள. வந்த உடனே நகைய கொடு சரியா? சரி. எம்மா இதுதானே கேட்டா? இதுதான் மக்கா. நல்லா இதுதான் போட்டா கழுத்து நிறைஞ்ச ஆப்பிள இருக்கும். இதுதான். சரி. ஏத்தே இது எப்படி இருக்குன்னு பாருங்க. மருமவள, இது நான் உனக்கு கொடுத்த மாதிரி இருக்கு. ஆமாத்தே நீங்க கொடுத்ததுதான். நல்ல பார்வையா அழகா இருக்கு பத்துக்கா. போட்டு விட்டு அழகா இருக்கும். உன் மருமவ வந்தானே நீயே உன் கையால குடி சரியா? சரி அத்தே. எம்மா அப்ப எனக்கு ஏட்டி இப்பதானே நீ வேண்டான்னு சொன்னா, இப்ப உனக்குன்னு கேக்கா? மருமவனுக்கு மட்டும் நல்லா பேசலாம் கொடுக்கா பெரிசா, எனக்கு மட்டும் வத்தலம் தொத்தலமா கொடுக்கா. அதான் கேட்டேன். சண்டை பிடிக்காதே. முதல் பொருள் அவளுக்கு கொடுக்க ஆசையா, அதுல போய் சண்டை பிடிக்காத. உனக்கு வேணும்னா அப்பா கிட்ட சொல்லி இதே மாதிரி பெருசா ஒன்று வாங்கி தரேன் சரியா? எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இருக்கிறதையே போட முடியல. இதுல இன்னொன்னு வேறவா? எனக்கெல்லாம் தேவையில்லை, சும்மா தான் கேட்டேன். நீ என்ன சொல்றேன்னு பாப்போன்னு. எப்படி உங்க மவளை பாத்தீங்களா? என்கிட்ட வம்பு இழுக்கணுன்னே வம்பு இழுக்கா. அம்மா தாய்களா, என்ன ஆள விடுங்க. அம்மா ரகு, எல்லாரும் இங்க மேல பெட்ரூம்ல இருக்கீங்க, வாயா. சரி பாட்டி. அனு வா. என்ன பாட்டி கையில நகையோட நின்னுகிட்டு இருக்கா? எல்லாம் உங்க அம்மா தான். என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. அனு எங்கள? இதோ வாரா இரு. பாட்டி. அனுமா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியா? பாட்டி இதுவே உனக்கு அநியாயமா தெரியல. இப்பதான் பாத்துட்டு போனோம். ஒரு என்ன அதிகபட்சம் ஒரு 5 hour இருக்குமா போயிட்டு வந்து. சும்மா இல்ல, இவன் ஒருத்தன் எதையாச்சும் பேசணும்னே பேசிக்கிட்டு இருப்பான். தாச்சாயினி தான் போய் மருமகளுக்கு போட்டு விடுப்போ. சரிங்க அத்தை. அனு இந்தாமா நகை. அம்மா எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேண்டாம். அம்மா என்ன இதெல்லாம்? ரகு பிரியா கல்யாணத்துக்கு நாளனைக்கு வருவாள்லட அனு, அதை இதை போட்டு வர சொல்லலாம்னு சொல்லி கொடுக்கேன். அனு வாங்கிக்கோ, ஏன் யோசிக்கிற? இல்ல அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அதான். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் வரல, நான் சொல்லி விட்டுட்டு வரேன் சரியா? இல்ல வேண்டாம் ரகு. அனு அம்மா முதல் ஆசையை உனக்காண்டி தராங்கள, வாங்கிக்கோ அனு எனக்காண்டி ப்ளீஸ். ரகு அம்மைக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வருத்தப்படுவாங்க அதான். அதெல்லாம் ஒன்னும் வருத்தப்பட மாட்டாங்க, சந்தோஷம் தான் படுவாங்க. அனு இந்தாமா. அனு அவங்க கிட்ட வேண்டான்னு சொல்லாத, அப்புறம் மனசு கஷ்டப்படுவாங்க. சரி. நல்லா அழகா இருக்கு. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்லாம் வேண்டாமா, இதை அன்னைக்கு போட்டுட்டு வா சரியா? சரியில்ல ரகு, நேரமாச்சு, கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. இனி எங்கம்மா வருது? அப்படியே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன் அனுவை விட்டுட்டு சரியா? சாப்பிட்டு போல. வேண்டாமா, வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். சரி. சரிம்மா அனு, பார்த்து போயிட்டு வா சரியா? சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். அனு இதுல அழகா இருக்கு உனக்கு. அப்படியா? ஆமா. ஆனா எனக்கு தான் பயமா இருக்கு, அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்னு. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன் சரியா? வா போவோம்.